அரை கிலோ 1 கிலோலாம் வடை செஞ்சுருக்கிறேன். ஆனால் சும்மா ஒரு 50 கிராம் பிரியாவுக்கு உளுந்து போட்டு கொடுக்கலாம். சத்தே இல்லைப்பா, டயர்டாக இருக்கு. மிளகு போட்டு உளுந்து வடை, பச்சை மிளகாலாம் போட்டால் கொடுக்கூடாதுன்னு ஒரு 100 கிராம் பருப்பு தான் இருக்கும், அரைச்சி போட்டு திருப்பிலாம் போட்டுட்டேன். ஆனால் நல்லா தான் வந்தது. கடைசியிலங்க எடுக்க போகிற அந்த நேரத்தில் ஒரு வடை வெடிச்சு ஊற்றி விட்டுட்டேன். அப்படியே அப்பு மேலே இருந்தால் பிரியா கூப்பிட்டு எல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு 4-5 உருளைக்கிழங்கு அரைச்சி மொத்தமே போட்டு விட்டதுனால எனக்கு வந்து பக்கத்தில் வேடிக்கை பார்க்க வந்தார். அவருக்கும் வேற கையெல்லாம் வேற பட்டுச்சுப்பாங்க. அவரு வேடிக்கை பார்க்க வரல, அவர் வந்து அங்கே போயிருக்க கூடாது. வெடிச்சு உடனே நானும் கீழே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன். ரெண்டாவது போனதுனால அந்த வெடிச்சு ரெண்டாவது டைம் தான் அவர் மேலே பட்டுச்சா. அதுக்கு எதுவும் கிட்ட ஆஃப் பண்ணுறதுக்கு போகும்போது அப்பாவுக்கு வந்து உடம்பு அதெல்லாம் ஆஃப் பண்ண போகும்போதெல்லாம் இந்த கடாயை மூடி வச்சுட்டு அப்படியே ஷீல்டு மாதிரி போனோம். ஏன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பிரியாக்கு வந்து 4 வருஷமா, ஆமா 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருக்கும்போது அப்பயும் ஒரு பெரிய வெட்டி படுகஸ்ட் அப்படிதான் அரைச்சி ஃபுல்லா பிரியாக்கு. ஆனா இந்த உருளைக்கிழங்கு வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணு மூஞ்செல்லாம் வந்து பார்த்தனா இப்படி ஆயிடுச்சு, எங்க ஆயா புலம்புறாங்க அப்போ அந்த டைம். ஆமா, ஆனா அந்த உருளைக்கிழங்கு நல்லாவே கேக்குதுங்க. இப்போ அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஆனா எரிச்சல் மட்டும் இருக்கு, அந்த கொஞ்சம் தழும்பு எல்லாம் வந்துருச்சு. நான் சொன்னோம் என்னதான் இருந்தாலும் எரிச்சல் இருக்குன்னா அது உருளைக்கிழங்கு போட்டும் எரிச்சல் இல்லைன்னா ஓகே. ஆனா எரிச்சல் இருக்குன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போறது நல்லது. ஹாஸ்பிட்டலுக்கு அந்த சில்லுன்னு காத்துக்கு அந்த எரிச்சலே தெரியல. ஆனா ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லலாம், என்னன்னு பாத்தீங்கன்னா பொரிக்கும் போது மேலே படுத்து பாத்தீங்களா, அந்த மாதிரி காயத்துக்கு தான் நீங்க உருளைக்கிழங்கு போடணும். நெருப்பு காயம் சுட்டுருச்சு அந்த மாதிரிலாம் அதுக்கெல்லாம் போடக்கூடாது. எண்ணெய் பட்டுச்சு லைட்டாக சூடான எண்ணெயை தாளிக்கும் போதே டக்குன்னு மேலே படுது, எங்கே காயம் மேட்டா அசிங்கமாக இருக்குமோ அப்படின்னு நினைங்கன்னா அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுங்க. சின்ன காயத்துக்கு மட்டும். மற்றபடி அப்படியே பேத்துட்டு வர மாதிரிலாம் இருக்குன்னா அதுலலாம் போடக்கூடாது. உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது. வந்து இன்னைக்கு நடந்தது வந்து பெரிய காயம் தாங்க. அந்த எண்ணெய் வெடிச்சு இருக்குமா ஃபுல்லாவே பட்டுடுச்சு, அப்படியே நெத்திலலாம் கொஞ்சம் ஃபுல்லாவே. ஆனா எங்க எனக்கு கண்ணுக்கு இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா கண்ணில் வரைக்கும் படலை. அது வரைக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். பக்கத்துலேயே கிளினிக்ல போயிட்டு போயிட்டு ஆயில்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துக்கிறாங்க, 3 நாளைக்கு போடுங்க. அந்த எரிச்சல் இருக்கு அவ்வளோதான். ஆனால் உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து உண்மையிலேயே அந்த கொப்பளம் வராது. இல்லைன்னா நேற்றுக்கு என் முகம் ஃபுல்லாக பார்த்துருக்க முடியாது, அந்த மாதிரி கோரமாக தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ எண்ணெய் பட்டுடுச்சு, அப்படியே கொதிக்கிற எண்ணெய்ங்க. அப்படியே உடனே அரைச்சி எல்லாரும் 3 பேர் சேர்ந்து போட்டு அப்பி விட்டுட்டாங்க. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க. அவ்வளோ பெரிய விபத்து தான் நடந்ததே இன்னைக்கு. அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சரி, இதை நான் சொல்லணும், இந்த டிப்ஸ் சொல்லணும். பிரியாக்கும் ஒரு டைம் பண்ணாங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எதுக்காகன்னா நம்மள மாதிரி சமைக்கிறவங்களுக்கு இது யதார்த்தம். ஆனால் டாக்டர் ஒரு டிப்ஸ் சொன்னாங்களாம்மா உங்களுக்கு, நீங்க உருளைக்கிழங்கு மாதிரி விட இன்னும் நல்லா எப்படின்னா ஐஸ் கட்டி வைங்க. எண்ணெய் பட்ட காயத்துல எரிச்சல் கூட இருக்காது, அந்த மார்க் தெரியாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க நீங்க உடனே ஐஸ் கட்டி வைங்க எண்ணெய் பட்டுச்சுன்னா அப்படின்னு ஒரு டிப்ஸ் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க. இது எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி தான். பண்ணிட்டு உடனே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறது நல்லது. நான் ஒரு 1/2 மணி நேரம் போட்டு விட்டுட்டு, ஏன்னா கொப்பளம் வந்துடுது, உடனே கொப்பளம் வருது. அப்பாவுக்கு வந்து அப்படிதான் வந்துருச்சு. ஆமா, ஒரு இடத்துல வந்து அவரு வந்து சொல்லவே இல்லையா, அங்க வந்து நாங்க வந்து உருளைக்கிழங்கு போடல, திடீர்னு பார்த்தா அந்த சைட்ல வயிற்றுக்கிட்ட பாத்தீங்கன்னா கொப்பளம் வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு இங்க தலை ஃபுல்லா இதெல்லாம் ஆயிடுச்சுங்களா, ஃபுல்லாவே எல்லாம் உருளைக்கிழங்கு போட்டு தேய்ச்சி விட்டதுனால தலை குளிச்சுட்டு. அதனால நீங்க செய்யும் போது கொஞ்சம் நமக்கே தெரியல, அதாவது ஏதாவது கொஞ்சம் பருப்போ இல்லை அரிசி மாவு கலக்கும் போது கொஞ்சம் கட்டியா இருந்து வெடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி காலையிலலாம் நல்லா எவ்வளோ வடைலாம் செஞ்சு எல்லாமே பண்ணாங்க. ஆமா, இத்தனையும் பாருங்க, அந்த வடை வந்து காலையில செஞ்சிருக்காங்க, அதோட மாவு மீதே இப்ப செஞ்சிருக்காங்க. வெறும் பிரியா பச்சை மிளகா போட்டு செய்யக்கூடாதுன்றதுனால சாயங்காலம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதால நான் அது சாயங்காலம் பண்ண போனேன். அப்போ நான் எனக்கு தூக்கம் நைட்டெல்லாம் குழந்தையெல்லாம் தூக்கம் இல்லாதனால தூங்கின்னு இருந்தேன். இவங்க எல்லாரும் அம்மா தூங்கினே இருக்கிறாங்க என்னை எழுப்பி விட்டாங்க. அப்பா டீ வச்சு கொடுத்தாரு, குடிச்சிட்டு நீங்க பேசாம தூங்கிட்டே இருந்திருக்கீங்க. அதுதான் போய் எழுப்பி வேற விட்டு டீ எல்லாம் வச்சு கடைசியில போய் வடை செய்ய. இல்லடா, எனக்கு 2 நாளாவே உறுத்தலையான்னு கேட்டா, இப்ப காலையில கூட நாளைக்கு ஊருக்கு ஒண்ணு போறது, எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா 16ஆம் தேதி வரைக்கும் டைம் சரியில்லைன்னு கொஞ்சம் இதுவா இருந்ததா இருக்கிறத சொல்லணும். அதுதான் உண்மை. அப்பா காலையில அதுதான்டா உண்மை. காலையில நான் சமைக்கும் போது சொன்னாரு, என்னவோ பெருசா நடக்க போகுது, இதெல்லாம் நான் அவர்கிட்ட ஜோசியம் சொல்லலை, நான் பார்த்தேன்னு சொல்லி எதுவுமே இல்லை. அப்பா சொன்னார் சமைக்கும் போது பதட்டமாவே இருக்குது ஒரு மாதிரி எனக்கு, ஆனா ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு மட்டும் வாயை கழுவு அந்த மாதிரிலாம் சொல்லாதுன்னு சொல்லிட்டு அப்பாவை திட்டேன் நான். அது கடைசியில எனக்கே எப்படி வந்துச்சுங்க. ஆனா உண்மையிலே பெருசு இல்லை. ஆனா நான் உருளைக்கிழங்கு தான் நன்றி சொல்லுவேன். நான் கொதிக்கிற எண்ணெய் அப்படியே மொத்தமே அடிச்சு ஒழுவா அப்படி அடிச்சுதுங்க இந்த இடத்துல எனக்கு. இப்போதைக்கு பரவாயில்ல, இருந்தாலும் கிளினிக் போயிட்டு வந்து ஆயில்மெண்ட் போட்டா இன்னும் கொஞ்சம் அப்புறம் இங்கெல்லாம் போடாததெல்லாம் அப்புறம் சொன்னேன், இங்கெல்லாம் எரியுதுன்னு சொல்ல பிறகு போட்டோம். ஆனால் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீட்டில் நான் நிறைய எமர்ஜென்சிக்காக செடி வளர்த்துனுக்கிறேன். ஒரு திடீர்னு ஒரு காய் கட் பண்ணுறோம், ரத்தம் வந்தது, குழந்தைங்க கீழே வந்துடுவாங்க, அடிபட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் காயால் அந்த செடியை நான் வளர்க்குறேன்.
அப்புறம் வந்து குப்பை மேனியால் சோப் செய்யலாம் நானும் வளர்த்துக்கினே இருக்கிறேன், செய்ய முடியல. ஏன்னா பேரனை வச்சுக்கின்னு அதுக்கே டைம் சரியாகுது, அதுவும் செஞ்சு காமிக்கணும்னு இது. இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் மூலிகை செடியெல்லாம், இந்த மருக்கு அதே மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் நிறையா இருந்தது, அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கம்மியாச்சு. அந்த செடியும் வளர்த்துங்கிற. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுக்கு தேவையானதெல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்க நமக்கு இதெல்லாம் நல்லது தான் விட்டுட்டு போனாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து வீட்டிலே தொட்டிங்களை வளர்க்கும் போது ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் சின்னதாக ஒரு தாளிக்கும் போது பட்டாகூட ஒரு துண்டு உருளைக்கிழங்காவது அப்படியே இடிச்சிட்டு கூட வச்சிடுங்க. அது கொப்பளம் அந்த மார்க் இருக்காது, அந்த சாறு சில்லுன்னு இருக்கும், அந்த மார்க் வராது. டாக்டர் சொல்லி கொடுத்த அந்த ஐஸ் கட்டி கூட ஐஸ் கட்டி வச்சுங்க. எனக்கு வந்து இது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை சொல்லணுன்றதுக்காக தான். இப்போ பாரு இதெல்லாம் ரொம்ப எரியுது. டைம் ஆகாது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த வீக்கம் எனக்கு எனக்கு அந்த டக்குன்னு போடணும். ஆனால் கண்ணு தாங்க எனக்கு கடவுள் காப்பாற்றினார். இங்கே பட்டது இந்த இது வரைக்கும் பட்டது, இதுக்கு படுறதுக்கு இந்த கண்ணு இது அப்போ வரைக்கும் மூடிட்டேன்னு நினைக்கிறேன் நான். கண்ணுக்குள்ளே போகாததான் பெரிய விஷயம். அப்போ இந்த கண் இங்கே தான் போய் அதிகமாக பட்டுச்சு. கண்ணில் படக்கூடாது, நல்லா கண் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுது, ஏதோ நடக்கும். ஆனால் இந்த இது மேலே இல்லை, எனக்கு இங்கே தான் ரொம்ப வலிக்குது. இது வந்து மெதுவான இடம் இல்லை, அங்கேயும் பட்டுருக்கு. ஆமாம், அதுதான் அப்புறம் போட சொன்னேன் நான், ரொம்ப எரியுதுன்னு சொல்லிட்டு. ஒரு 4-5 உருளைக்கிழங்கு போட்டிருப்பீங்களா, போட்டு அரைச்சி எல்லாம் அப்பி விட்டதுனால ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்களும் சமைக்கும் போது கொஞ்சம் நம்ம என்ன தான் பார்த்து தாங்க சமைக்கிறோம், நம்மளே மீறி நடக்குது, இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சமைக்கும் போது இந்த மாதிரி எண்ணெய் பொருளெல்லாம் குழந்தைங்களோ அந்த மாதிரிலாம் கிச்சனுக்குள்ளே வர வைக்காதீங்க. எனக்கு நம்ம சொல்கிறது ஏன்னா நம்ம பெரியவங்க வந்து தாங்கிக்கிறோம், சின்ன குழந்தைங்க பக்கத்தில் வச்சுன்னு செய்யும் போது அவங்கள பட்டு அவங்க தாங்க மாட்டாங்க. ஆமாம், அதே மாதிரி கூட பிரியாவுக்கு சொன்னாங்க பாருமா, 2 வீடியோக்கு முன்னாடி, போன வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் சொன்னாங்களே, நீங்கள் செஞ்ச ஸ்நாக்லாம் பிரியாவை ஏன் கஷ்டப்பட்டு செய்யுது, அதை தான் நான் மெயின் சொல்லணுன்னே. பிரியா செய்யலைங்க, அது அம்மா சொல்லவே சொன்னாங்க. பழைய வீடியோவை பின்னாடி பின் பண்ணி வைக்கிறேன்னு, அந்த பழைய வீடியோவை தான் எடுத்து வச்சோம். அதாவது பிரெக்னன்ட்டுக்கு முன்னாடி அவங்க சேர்ந்து செஞ்ச சமையல். போன வருஷம் அதுவும் சொல்லியிருப்பேனே, அவங்க நாத்தனாரு எங்க மாமா பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு செஞ்சது லட்டு அதெல்லாம் வந்து அது வீடே பழைய வீடு, வேற வீடு பார்த்துருப்பீங்க நீங்க. பிரியா இன்னைக்கு வரைக்கும் நான் கிச்சன் பக்கமும் கூப்பிட்டு வந்ததில்லை. நாங்களும் குழந்தை பெற்று வளர்க்குறோங்க இல்லையா, நமக்கு தெரியும்ல எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுக்கணும், அதுவும் சிசீரியன் பண்ணா எவ்வளோ நாள் வெயிட் தூக்கக்கூடாது, சமைக்கக்கூடாது, நிற்கக்கூடாது. அதனால வந்து பிரியா இது வரைக்கும் ஒரு சுடுதண்ணி வைக்க கூட நாங்க ஸ்டவ் பக்கம்லாம் வர. அதனாலதான் பிரியாவோட தமிழ் ஃபுட் மசாலா சமையல் சேனல்லாம் போடுறதே இல்ல. ஆயிடுச்சுங்க, 2-3 மாசமா ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியும் பழைய வீடியோ போட்டாங்க, இப்போ போடுறதே இல்ல பாவம். அதனால நம்ம காசு பணம் முக்கியம் இல்லை, நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரியாவும் வீடியோ எல்லாம் எடுக்க வேணான்ட்டு நான் அந்த மாதிரி வர வைக்க மாட்டேன். நீங்க நல்ல எண்ணத்தோட தான் சொல்றீங்க, அது நான் தப்பா சொல்லலை. ஆனா பிரியாவை நாங்க வந்து கிச்சனுக்குள்ள வர வைக்கல, நீங்க சொல்ற மாதிரி தான் நாங்களும் பாத்துக்கிறோம். இத்தனை நாள் வந்து ரொம்ப கற்று பேசக்கூடாது, ஸ்லோவாக தான் பேசணும் அப்படின்லாம் அம்மா சொல்லுவாங்க. இங்கேருந்து கத்தக்கூடாது அப்படின்னால நான் ஸ்லோவாக தான் பேசுவேன். இன்றைக்கி தான் நான் குழந்தை பிறந்ததுன்னு ஒரே கற்று பயங்கரமாக கற்றுனேன். நான் கற்றுக்கு குழந்தைக்கு தான் என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தாலாமா. வந்து பார்த்துட்டு என்னாச்சு அம்மாக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னு, நான் குழந்தைக்கு தான் ஏதோ கத்துறப்பல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வந்தேன். அந்த அளவுக்கு கத்துனேன் நான், மேலே ரூமில் கேட்கணும் பின்ன. ஏன்னா ஏற்கனவே நடந்திருக்குல்ல, அதனால் எனக்கு மாற்றி இருக்கும். நான் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட்ரோ கொடுப்பல, உம்மோடு கொடுப்பேன் எல்லாம் சொல்லுவாங்க. அங்கே வந்து இங்கே மார்க்கே இருக்கும், எங்கே போகாதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் ஆனால் அந்த மார்க் போயிடுச்சு. அதுக்கு காரணம் உருளைக்கிழங்கு போட்டது தான். நான்லாம் வந்து வீடியோக்குள்ளே இதுக்கு மேலே தலை காட்டணுன்னே தெரியாதுங்க, நான் அந்த அளவுக்கு பயந்துட்டு நான். இந்த உருளைக்கிழங்கு என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப உருளைக்கிழங்கு நன்றி, எங்கள் பசங்களுக்கு நன்றி. ஒரே செகண்ட்ல ஓடி வந்து மிக்ஸி எடுத்து அப்பாவுக்கு அவ்வளோ அவருக்கு எண்ணெய் பட்டு மிக்ஸி எடுத்து ஓடி வர. அது என்ன சொல்றாரு அப்பா கேளு, கடைசியா அம்மா அப்பா எனக்கு நான் அஜி பார்த்துக்குவேன், அம்மா ஃபர்ஸ்ட் பண்ணு 2வது முறை நீ போயிட்டே மேல. அப்புறம் அவரை திட்டினேன், உனக்குமே எண்ணெய் பட்டிருக்கு, நீ மிக்ஸியை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு போட்டு பண்ணி செகண்ட் டைம் மார்ச் போடும்போது அம்மா தான் முக்கியம் ஃபர்ஸ்ட். எனக்கு அப்படியே தண்ணி வந்துச்சு. அம்மா பாரு நீ அம்மாக்கு போடு, அம்மா தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் அப்படின்றாரு. நான் அப்பாவுக்கு சொல்றேன் அப்பாவுக்கு போடு பிரியாண்டா, அவர் எனக்கு போட்டுட்டாரு. 1 மணி நேரம் எங்க வீட்டுல ஒரே கலவரமா ஆயிடுச்சு. 1/2 மணி நேரமா, 1/2 மணி நேரம் 4 மணி நேரத்துல எல்லாருமே பயந்துட்டாங்க, எல்லாமே அந்த அளவுக்கு தான் ஆயிடுச்சு. ஆனா இப்போ வந்து பாருங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட வந்து நேரா நல்லா பேசினுங்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி சின்ன வாங்கிட்டு வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கணும், எனக்கு வீட்டில் விட்டுட்டு ஆயில்மெண்ட் கொஞ்சம் தூரம் போகணும் மெடிக்கலுக்கு, அது வாங்கிறதுக்கு போயிருக்கிறார் அப்பா. ஏன்னா அதையும் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக சரியாயிடும்னு சொல்லிட்டு. குழந்தைங்களை மட்டும் தயவு செஞ்சு கிச்சனுக்குள்ளே வர வைக்காதீங்க, அதுதான் பெரிய விஷயம். அட்வைஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சமைக்கல, ஆனால் வந்து இது ஒன்று சொன்னாங்க என்கிட்ட, அம்மா நீ அங்கே சின்ன சேலம் நீ 7வது மாதமோ 9வது மாதம் எப்போ போலே போ, இடுப்பில் வச்சுட்டே சமைக்கிறேன், அவனை பக்கத்தில் வச்சுட்டு சமைக்கிறேன் அப்படின்றதே பண்ணக்கூடாது. முடிஞ்சா சமை, அவன் தூங்குறப்ப. முடியலன்னா வாங்கி கூட சாப்பிட்டுக்கோங்க, நான் அவனை வச்சுட்டு சமைக்கிறேன்றத மட்டும் நீ பண்ணக்கூடாது. எனக்கு இப்ப சொல்லல,
இப்போ கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா எனக்கு இப்போ அந்த நான் வந்து டீ வச்சுடுவேன், அவன் எழுந்துக்குவான்ல, அது தூக்கின்னு வச்சுருக்கும் போது போயிட்டு கத்தனா கூட பரவாயில்ல கீழே போட்டுக்க பையனா நம்ம அவனை வச்சு நம்ம சமைக்கும் போது அந்த அடிப்பறத்துக்காக சொல்லலை, குழந்தைங்களுக்கு எரிச்சல் ஆகிடும். அடுப்புக்கிட்ட சமைக்கும் போது இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள இடுப்பில் வச்சுக்கணும் மடியில் வச்சுக்கணும்லாம் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், சமைக்கக்கூடாது. அந்த நெடி வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு எரிச்சல் ஆகிடும். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்மளாலே பெரியவங்க தாங்க முடியல. அதனால் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்களும் வந்து நிறையா பிரியா கன்சீவ் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் ஆனவங்க எல்லாமே பிரியாவுக்கு சொல்லுவீங்க, இந்த மாதிரி சாப்பிட்றது சொல்லுங்கள், சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லுங்கள். போன வீடியோவில் கூட எனக்கு சொல்லுதுங்க, அம்மா நீங்கள் வந்து ரெகுலர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் போடுற வீடியோலாம் வந்து போடுங்க, அந்த மாதிரி எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நானும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் முடிய மாட்டேங்குது நமக்கு. அதனால் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து நீங்களும் சேஃப்டியாக சமைங்க. நம்மளே மீறி தான் இதெல்லாம் நடக்குது. அதனால் நீங்கள் அந்த பார்த்து உஷாராக சமையல் பண்ணுங்கள்.